அடுத்த 24 மணி நேரத்தில் வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடையின் வெயிலின் உச்சக்கட்டம் எனப்படும் அக்னி நட்சத்திரம் தொடங்கி தமிழகம் எங்கும் வெயிலின் தாக்கம் மக்களை சுட்டெரித்துக் கொண்டு இருக்கிறது. இந்நிலையில் திங்களன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கையில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து செவ்வாய் காலை 8 மணி அளவில் குமரிக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சியாக நீடித்தது. இதனால் கடந்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்தது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன், வரும் 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழையை எதிர்பார்க்கலாம் என்றும், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கையில் நிலை கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே குமரிக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியிலும், அடுத்தபடியாக 5 சென்டிமீட்டர் சிவகாசியில் பதிவாகி உள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார்.